எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன? எல்லாருக்கிட்டையும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து. எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இது பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை, அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க.
என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பாவா, கதவை தருங்க. எந்திரி மேல. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயற்பாடா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமுறா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன், அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். உன் ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா. என்னடா கதவை தரங்க. பேசாம உள்ளே படுறா, கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. டேய், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுடா, பாவம்டா. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணை வீதியில நிக்க வச்சிருக்கிறிய. அவன் கிடக்குறான், நீ வாமா உள்ள. வாமா. நில்லு. அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா உள்ள போ, என் பேச்ச கேட்கறதா இருந்தா அங்க போய் நில்லு. நான் ஏன் அவர் பேச்ச கேட்கணும்? டேய் சின்னமணி, சின்னமணி, டேய் நில்லுடா, பாவண்டா. அந்த பொண்ணை வெளியில நிக்க வைக்காத, உள்ள கூப்பிடுறா. சின்னமணி, கண்ணு இல்ல, கூப்பிடுறா. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. டேய் சின்னமணி, என்ன மழை வர மாதிரி இருக்குடா. வரட்டும். இப்படி சொன்னா எப்படிடா? அடுத்த வீட்டு பொண்ணு, நாளைக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நம்ம தாண்டா. ஏய், பெண் பாவம் சும்மா விடாதுடா. சும்மா விடாம நான் குஷ்டரோகி ஆனாலும் பரவாயில்ல, அவன் உள்ள வரக்கூடாது. சின்னமணி, எரிச்சல் கலப்பாருங்க, அப்புறம் வாயா பையன்னு பேசிடுவேன். போங்க. என்னையே அறியாம என் மனசுல ஒரு விதமான நிரடல். ஐயா, என்னடா மழை நனைஞ்சு வந்து நிக்கிற? ஆமா ஐயா, நான் பார்த்தத என் வாயால எப்படி ஐயா சொல்லுவேன்? என்ன சொல்ற, சொல்லு. நம்ம கண்மணி அம்மாவை அந்த சின்னமணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கான் ஐயா. நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? எதுக்காக மழை நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாப்பட நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, என்னைக்கு அவர் என்ன தொட்டு தாலி கட்டினாரோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதான் எனக்கு மரியாதை. ஓஹோ, அதான் மரியாதையா? அதுக்கு தான் இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? யாரா உள்ள? யார் உள்ள? என்னையா? என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணணும்னு எத்தனை நாள திட்டம் போட்டேன். எதுக்காக மழையில் நனைய விட்டேன்? யோ, உன் மகளை நானே இங்க வர சொன்னேன். வந்த உடனே மழை வராதுக்கு முன்னாடி போக சொல்லிட்டேன். அவன் நினைஞ்சா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? பாவம், பொண்ணை பத்தவ நீ
நெய்யும் சேர்ந்து அனுபவி. அனுபவிக்கணுமா? யார் தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா. ஏய், உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா? இங்க ஏக்கட சாவு. ஏமா இப்படி நிறைஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கா? அவன் கிடக்குறான். வயசுல பெரியவங்கிறதால நான் சொல்றேன், உள்ள போமா. இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா? சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா. வாங்க போ. வாங்க வாங்க. இவன் தான் சார் இந்த ராஸ்கல். ஏய் ஜவா, நீதான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், தமிழ்லயே சொல்லுங்க. ஓ, உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன்னு. சார், அத வந்து ஷட் அப். எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள், விளங்க மாட்டே? இரியா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவங்க. அவன் ஒரு தப்பும் செய்யலீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க. விளங்க மாட்டே? Wait. Excuse me, Inspector. Yes. May I know on what reason you are arresting my husband? I've been telling you all the times. Didn't you hear it? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me, or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He's not a third person. He's your father. Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயையும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு. கண்மணி! 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 நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்பமா அங்க வந்தீங்க? எங்க அவரோட சத்தம் மட்டும் கேக்குது. அவர் எங்க? அது எப்படிமா என் வாயால சொல்வேன்? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுமா. நீங்க உங்க அப்பாவை கொன்னுட்டு போலீஸ் சரணடைஞ்சு உங்களை ஜீப்ல கொண்டு போனாங்க. அப்போ சின்னமணி அங்க வந்தான். நடந்ததே இல்ல. அதிசயமா இருக்கு. தம்பி, இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க. கண்மணி கொலை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன். கண்மணி கொலை செய்யல. கண்மணி, தம்பி, உன்னை காப்பாற்றணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாற்ற முடியலையே, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவ தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா.
கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. ஐயோ என்னங்க இதெல்லாம்? நான் உங்க கண்மணி வந்திருக்கேங்க. என் கண்மணியை தான் என்னால காப்பாத்த முடியல. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தான் உங்க கண்மணி. அவ வாழ்க்கையத்தான் அநியாயம் அழிச்சிட்டே. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தாங்க. நீ என் கண்மணி இல்லப்போ. என்னங்க, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. பொய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலனா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயோ, இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு? மறுபடியும் பொய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா, என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. சின்ன மணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, இங்கு உன் ஜோடி நான் போறேன் தேடி. இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குகு என கூவுவதே கண்மணி கண்மணி எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த அண்ணு மேல சத்தியமா சொல்றேன். வழக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி, 15 வருஷத்துக்கு முன்னாடி வண்டிக்கார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம். கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சான். கும்பாபிஷேகத்தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி. ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாருங்க. ஆனா அது புறம்போக்கு நிலம் தம்பியோ. யோ அதாயா பிரச்சனையே. அது முடிவாக எப்படியா புறம்போக்குனாலும் சொல்லலாம். ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும். கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா? இத பாருங்க தம்பி, பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம். அதை நீங்க வாங்கிக்கங்க. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். வேணா அந்த கட்டின கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க. பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கறந்தா பால் வராது, மடியில தான் கறக்கணும். அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்கு பேரு தான் கோயில். அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அதுல போய்
நாம தகராறும் பண்ணக்கூடாது. யோ, நாங்க ஒண்ணு தகராறு பண்ண வரலையா? யார் பாத்து என்ன பேச்சு பேசுறா? ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? இருக்கு. டேய், அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற கிரைய பத்திரத்தை கொடுற. படிக்கட்டும், வேடிக்கை பாரு. இந்தா படிச்சு காட்டியா? படிங்க அண்ணே. கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம். மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டணம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5 வேலி நிலத்தை கோவில்பாளையம்னர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன். இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார். என்னன்னு சொல்றீங்க? சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா? ஆமாங்க தம்பி, அவரே போட்டிருக்காருங்க. ஏன் மகாலிங்கம், இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 15 வருஷம் போட்டு ஜவ்வில பெடுத்துற மாட்டீங்க. என்ன சொன்ன? உண்மை தான் சொன்ன. சுமாரியா? அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயிரத்தி 1936 வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937 வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல. அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு. இது 2வது தப்பு. இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம். இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? அவரும் உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோன்னு தூண்டுறேன்டுங்க. புறப்படலாங்க. என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்குல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்துக்காட்ட வேணாம். அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். டேய், எடுத்துக்காட்டுங்கடா. ஈசா, இந்த துண்டு மண்ணுல விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல. பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். டேய்,
இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க. பெரிய புட்டிலாம் கொண்டாந்து இறக்கிருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்டை, விடுறா. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா என்னய்யா? ஐயா என்னய்யா? ஐயா ஐயா திருப்பட்டி இருக்காயா? அம்மா அம்மா, படிச்சவரை பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு. இறக்கியா? பேசின கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா. எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கு நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்ட தூக்குற இந்த கையால
மனசுல துண்டு போட அருவாளை தூக்கிட்டீங்களே, வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா. ஐயா மெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை, இல்ல உனக்கும் சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. சக்கர கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோவமா அருவாளை தூக்கிட்டு போறாராத்தா. ஐயா, இந்த நேரத்துல இவன் எதுக்குடா அங்க போறான்? அத கேட்டதுக்கு தான் இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வைன்னு சொல்லிட்டு போறாராத்தா. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலாத்தா. லக்ன பத்திரிகையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்னை அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம். அதான் சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வழியா சின்ன கவுண்டரு. இது சொந்த அக்கா பொண்ணாச்சே. எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டு சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வாரு. அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல புள்ள, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையில இருந்து இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ட எச்ச இலையிலயோ இல்ல எச்ச தட்டிலையோ தான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ராசா? ஒண்ணுமில்ல அத்தா, என்னால சாப்பிட முடியல.